ஓம் சரவண பவ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெற்றியை தரும் வெற்றிவேர் தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம முழு முதற் கடவுள் முருகப்பெருமானுக்கு போட போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த தீபம் போடும்போது நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சிட்டு 5 நாள் தீபம் போடணுங்க. இந்த 5 நாளும் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் நினச்சா 100% இல்லைங்க, 200% கண்டிப்பாக நடக்குது. இது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நினச்சி போட்டு ஒரு காரியம் எனக்கு ஜெயமாயிட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் இந்த பதிவை பகிரலான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ நான் போடும்போது விநாயகர் சிலை முன்னாடி ஒரே ஒரு தீபம் தான் போட்டேன். இந்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிட்டு 2 தீபம், நீங்கள் உங்களுக்கு தெரியுதா, வெட்டி வேரியும் பஞ்சத்தறியும் ஒன்றா திரித்து நெய் ஊற்றி 2 தீபமாக போட்டு நம்மளுடைய கோரிக்கையை மனசார நம்ம அப்பன் முருகர்கிட்டையும் அவரோட அண்ணன் விநாயகர் பெருமான்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனசார வேணும்னா கண்டிப்பாக நம்மளுக்காக நம்ம அப்பன் முருகன் பெருமான் அவங்க அண்ணன்கிட்ட பேசுவாங்க. நம்ம நினச்ச காரியம் 100% இல்லைங்க, 200% கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. நம்பிக்கையோடு போடுங்க. இந்த 5 நாளும் அசைவம் சாப்பிடக்கூடாது. நம்ம முருகர் பெருமானும் விநாயகர் பெருமானும் சேர்ந்து நம்ம நினச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஓம் சரவண பவ.